மக்களே வெல்கம் பேக் டு ஜெனி கேமிங் 2.0. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட் ஐலண்ட் எஸ்கேப்போட பார்ட் 3 அதாவது எண்டிங் தான் பார்க்க போறோம். எண்டிங் குள்ள போறதுக்கு முன்னாடி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ல என்னலாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிரலாம். டேய் பார்ட் 2ல என்ன நடந்துச்சு நான் சொல்றேன். பார்ட் 2 நீ சொல்லு. ஓகே என்ன நடந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் ஃளைட்ல போயிட்டு இருந்தோம். அந்த ஃளைட் டிரைவர் கிட்ட தலைவரே ஃளைட் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு லைசென்ஸ் இருக்கா அப்படின்னு தான் கேட்டேன். அதுக்கு அவன் என்ன பண்ணிட்டானா தலைவரே எனக்கு ஃளைட்டை எட்டு போடவே தெரியும்னு ஃளைட்டை கொண்டு போய் தீவுல சொருவிட்டான். மோதிர வேகத்துல ஃளைட் அப்படியே சுக்கு சுக்கா நொறுக்கிடுச்சு. அதுக்கப்புறம் மிஸ்டர் பீஸ்ட் ஒரு மணி வந்து இதுக்கப்புறம் உங்களை நீங்க தப்பிக்கவே முடியாது. ஒருவேளை நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா நீங்க போட் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டான். போட் செய்யறதுக்கு நமக்கு கட்டை கல்லு அப்புறம் இரும்பு இதெல்லாம் தேவை. இதெல்லாம் நமக்கு இந்த தீவுலயே கிடைச்சிரும். ஆனா மிஸ்ஸிங் பார்ட்ஸ்னு ஒரு 4 பார்ட் இருக்கு. அது எல்லாமே ஃளைட் வெடிக்கும் போது அதுல இருந்து சேதறன பாகங்கள். அந்த 4 பொருளுமே இந்த ஐலண்டோட 4 மூலையில இருக்கு. 4 மிஸ்ஸிங் பார்ட் போட் செய்யறதுக்கு தேவையான மெட்டீரியல் இதெல்லாமே கிடைச்சா மட்டும் தான் நம்மளால போட் செஞ்சு எஸ்கேப் ஆக முடியும். சரி எல்லாத்தையும் காலையில பொழுது விடிச்சோட தேடுவோம்னு பிளான் போட்டா நைட் ஆன உடனே பாம்பு எட்டுகள் பூச்சில வந்துச்சு. ஏன்னா இது ஒரு தீவு இல்ல. அதுக்கப்புறம் அதுக்கு எழுதி போட்டு தள்ளிட்டு போட் செய்யறதுக்கு தேவையான பொருளெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் பார்ட்ஸ்ல 4த்துல ஒன்றத்தை கண்டுபிடிச்சி பார்ட் 1 முடிச்சோம். மக்களே அப்படியே வந்து சக்சஸ்ஃபுல்லா பார்ட் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்ட் 2ல என்னலாம் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது பொருளான ரேடியோ, மூணாவது பொருளான காம்பஸ் இது எடுக்கிறதுக்கான ஜர்னி தான் போயிட்டு இருந்துச்சு. அதுல ரெண்டாவது பொருளான ரேடியோ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பாம்பு ஸ்பைடர்லாம் இருக்கிற இடத்துல இருந்துச்சு. அதுங்கெல்லாம் கஷ்டப்பட்டு போட்டு தள்ளி சக்சஸ்ஃபுல்லா வந்து அந்த ரேடியோவே நம்ம எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மூணாவது பொருளான காம்பஸ் நல்ல வெப் இருக்கிற ஒரு பெரிய சைஸ் ஸ்பைடருங்களால சூழப்பட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுங்களை வந்து அடிக்கிறதுக்கு ஸ்லிங் ஷாட் வச்சு தூரத்துல இருந்து அட்டாக் பண்ணி கிட்ட போய் அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணி அதையும் வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம எடுத்துட்டோம். அதோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்ட் 2 வந்து முடிச்சாச்சு. இன்னைக்கு பார்ட் 3ல வந்து பாத்தீங்கன்னா நாலாவது பொருளான மேப் இருக்கிறதுல ரொம்ப பயங்கரமான ஒரு பாம்பு இருக்கிற குகைக்குள்ள இருக்கு அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. சோ அதை எடுத்துட்டு கப்பலையும் செஞ்சு இன்னைக்கு நம்ம தீவை விட்டு வெளியே போறோம். சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. ஆமா மக்களே அப்படியே வீடியோக்கு நீ லைக் பண்ண பார்த்துட்டு இருந்தா மறக்காம லைக் போட்டு பாருங்க. ஏன்னா 1 லைக் இஸ் ஈக்குவல் டு 1 மோட்டிவேஷன். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு ஒரு நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல அந்த மேப் எடுக்கிற வேலை தான் பண்ண போறோம். The map is in the giant snake ruins. There are huge snakes everywhere inside. Be careful. மாப்பே அதெல்லாம் எனக்கு முன்னாடி தெரியும். நீ மேப் எங்க இருக்குன்னு மட்டும் சொல்றியா? அது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 700 மீட்டர் தள்ளி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க மக்களே. அது வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பாம்பு இருக்கிற குகையில இருக்கு. ஒரு பாம்பை போட்டு தள்ளுறதுக்கே நமக்கு போதும் ஆகுது. அங்க எத்தனை பாம்பு இருக்கு போதும். அது எதுமோ எக்கச்சக்கமா இருக்கும் மக்களே. நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்லிங் ஷாட் வேற வச்சிருக்கோம், பாத்துக்கலாம் போயிட்டு. சரி உன்கிட்ட எத்தனை ஸ்லிங் ஷாட் இருக்கு? இப்ப தானடா சொன்னேன் காது கேட்காத நீ. ஒரு ஸ்லிங் ஷாட் தான் வச்சிருக்கேன். என்கிட்ட ஒண்ணு தான் இருக்குது. ஒண்ணு பத்தமான்னு தெரியல. சரி வா போலாம். டேய் நீங்க அட குறஞ்சிட்டே இருக்கற அப்படி போடா. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒண்ணு பத்தாது மக்களே. மொத்தம் எவ்வளவு ஸ்னேக் இருக்கு, எவ்வளவு தூரத்துல இருந்து நம்மளால அட்டாக் பண்ண முடியுது, அது எப்படி நம்மள திருப்பி அட்டாக் பண்ணுது அப்படின்றதெல்லாம் அப்சர்வ் பண்றது தான் இப்ப போக போறோம். ஏதோ வழி தெரிஞ்ச மாதிரி நம்மளுக்கு முன்னாடி வேகமா ஓடுறான். சரி பாம்பு கடிச்சல அவன தான் ஃபர்ஸ்ட் கடிக்க வர பிரச்சனை இல்ல. ஆஹா எவ்வளவு பாம்புங்க. நமக்கு ஒரு ஸ்லிங் ஷாட் பத்தாதே. 9 பத்தாது வேணும். இங்க பாருங்க மக்களே எக்கச்சக்கமா இருக்கு. இங்க பாருங்க கும்பலா கிடக்குது. கீழே போனா நம்ம கதை இப்படி முடிச்சு விட்டுருவாங்க. இங்க சைடுல பாத்தியா 45 பாம்பு போட்டதனால தான் நமக்கு அந்த மேப் கிடைக்க போகுது. சரி ஓகே மக்களே நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்லிங் ஷாட் வச்சு அட்டாக் பண்ணுவோம். ஆஹா என்ன பாம்பு மேல எல்லாம் வந்து ஐயோ ஐயோ அப்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் மக்களே. கொஞ்சம் அசால்ட்டா வச்சுக்கோங்களேன். பின்னாடி வந்து நம்மள அட்டாக் பண்ணிரும் போல இருக்கு. கல்ல காலி ஆக்குற வரைக்கும் இங்கே நின்னு அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஸ்லிங் ஷாட் இல்ல வேற என்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்து இந்த பாம்புங்களை வந்து போட்டு தள்ளுவோம். இங்க பாரு அப்படியே சைடுல டைமையும் பாத்துக்கோ. நம்ம டைம் கிளம்பினா தான் கேம்புக்கு போக முடியும். அப்பதான் அங்க போயிட்டு நைட் அங்க நடக்கிற சம்பவத்துக்கு தயாராக முடியும். இதுதான் கஷ்டமா இருக்கு. இதையும் பார்க்கணும், டைமையும் பார்க்கணும், அந்த பேய் தோர்த்தம் அதையும் பார்க்கணும்னு நினைக்கும் போது ஐயோ கல்லு அடிச்சே. யாய் கல்லு அடிச்சு வா நாளைக்கு வந்து பாத்துக்கலாம். அதுக்குள்ளவாடா காலி ஆயிருச்சு. ஓ எனக்கே கல்லு கம்மியா தான் இருக்கு மக்களே. சரி ஓகே போற வழியில இருக்க கொஞ்சம் பாம்பு மட்டும் அட்டாக் பண்ணி கடக்கடன்னு கிளம்ப ஆரம்பிச்சிரும். நைட் வேற ஆரம்பிக்க போகுது. ஐயோ இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ள கேம்புக்கு போக முடியுமான்னு தெரியல. கேம்புக்கு 1 நிமிஷத்துல ஆமால ரொம்ப தூரம் தாண்டி வந்திருக்கோம் மக்களே நம்ம. யாண்டி சோம்பேறிக்கு சோறு தோல நீ இன்னும் வரலையா? ஊடி நான் அப்பவே வர சொன்னல. சீக்கிரமா வா. ஐயோ எனக்கு வேற ஏதோ ஆயிடுச்சு மக்களே. இங்க பாருங்க ஒரு மாதிரி ஒரு சைடா இழுத்துக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கு. ஒழுங்காவே ஓட முடியல. இங்க பாருடா என்னைய எப்படி இருக்குன்னு. ஆமா நீ ஏன் கிராஸ் ஓடிக்கிட்டு இருக்க? பாம்பு கால்ல போட்டுச்சா என்ன? எனக்கே தெரியல மக்களே. ஒரு சைடா இழுத்துக்கிட்டே போகுது. என்ன பண்ணா நிக்கும் இது? யாய் பாத்து அப்படியே பின்னாடி ஓடி ஏதாச்சும் மரத்துல போய் முட்டிக்க போறேன். உன்னைங்கடா ஆளையே காணோம். சரி ஓகே மக்களே இந்த பெரிய வந்து நம்ம அடிச்சோம்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஆகுதான்னு பாப்போம். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. சைடா ஓடாம இப்ப கரெக்டா ஓடுறோம்னு நினைக்கிறேன். பிரச்சனையே இல்ல மக்களே. இப்ப யாய் நான் இங்க செடி பழத்தை தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என் சத்தத்துக்கு பொருள் வேணாவா? ஓகே மக்களே முடிஞ்ச அளவுக்கு நிறைய பெரிஸ் எடுத்துக்கோ. அப்பதான் எனிமீஸ் அட்டாக் பண்ணா ஹெல்ப் போடுறதுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். நைட் இஸ் ஃபாலிங். ஐயோ டைப் பக்கம் முட்ட போகுது. யாரை பத்தல சீமா ஓடு. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. எனக்கு பின்னாடி நீ தானே வந்துட்டு
இருக்க பேய் தோத்தனால ஃபர்ஸ்ட் முனைய தான் தோத்தோம் என்ன இல்ல ஆஹா நான் தான் பின்னாடி இருக்கேனா ஐயோ ஏ பேய்யா உனக்கு தோத்தறன்னு ஆசையா இருந்தா என்னைய தோத்தாத அவள தோத்து அதெல்லாம் துரத்தாதடா அப்படியே போறக்கு மக்களே அவன உடனே நம்மள துரத்துது இது நல்ல வேளை நான் எஸ்கேப் இல்ல எனக்கு புரியல அவன தான் துரத்தணும் சரி ஓகே பேஸ்க்கு சேஃபா வந்துட்டோம் வாங்கடா 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 கேம்ப் ஃபயர் கான் அவுட்டா ஐயோ அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் ஆயிருச்சு மக்களே விட்டு போடல போல இருக்கு இப்போ இத கொளுத்துனா தான் கரெக்ட்டா இருக்கும் டேய் கலர் சீக்கிரம் கொளுத்துடா அந்த கேம்ப் ஃபயரை எது நெருப்பு கொளுத்தா எம்மே யாரை பார்த்தோல இவங்க என்னைய கொளுத்திட்டாங்க இவன் பாட்டுக்கு நம்மள தனியா விட்டு போயிட்டா மக்களே இப்போ இவ்ளோ பெரிய சமாளிச்சு நம்ம அவன வேற ரிவைவ் பண்ணோம் யாய் கிட்ட போய் அடிக்காத எல்லாரும் பெருசு பெருசா இருக்கானுங்க கொஞ்சம் தூரமா அடி தூரமா இருந்தா எங்க போனாலும் பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க மக்களே வேகமா இவங்கள முடிச்சு விடணும் நடுவுல நம்ம ஹெல்த் போடணும் இதுக்கப்புறம் இவனை வேற ரிவைவ் பண்ணணும் சரி கொஞ்சம் தூரத்துல இருந்து அட்டாக் பண்ணுவோம் ஆனா புல்லட்லாம் பத்தாதுன்னு நினைக்கிறேன் இங்க பாரு ரொம்ப தூரம் பின்னாடி போகாத அந்த பேய் வந்து போட்டு தள்ளுற போது மான்ஸ்டர் வேவே முடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க அதனால பேய்லாம் வராது மக்களே ஆனா இவங்களும் முடிக்கிறதா கஷ்டமா இருக்கு ஐயோ நம்மளே காப்பாத்தான்னு பார்த்தா இவ்வளவு அடி வாங்கிட்டு இருக்காளே ஓகே மக்களே பெரிஸ்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் அப்படியே ஹெல்த் ஏத்துவோம் ஏத்திட்டு இவங்கள அட்டாக் பண்ணி முடிச்சிட்டு அவனே ரிவைவ் பண்ணி முடிச்சிடலாம் பின்னாடி பாரு ஒரு படைய வந்து யாய் நீ முதல்ல நார்மலா ஓடிடு யாரை கொண்டோல ஓட புடிச்சா ஓட மாட்டேனாடா அது பாட்டு நீ போற போக பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே விக்கெட் விட்டுருவ போல இருக்குது இவன் வேற வாயை வச்சுட்டா என்ன நடக்க போகுது அவ்வளவுதான் கதை முடிஞ்சு போச்சுடா அப்படி நீ ரிவைவ் பண்ணா ஏன்சர்லாம் நம்ம சரி சரி விடு வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு ஜகஜம் அதனால நீ இப்ப என்ன பண்றனா ரெண்டு பேரும் ரிவைவ் பண்ற ஓகே எது நானா ஏன்ட்ட ராபக்ஸ் இல்ல நீ தான் இப்ப ரிவைவ் பண்ணணும் இங்க பாரு என்கிட்ட இருந்த ராபக்ஸ் வச்சு நான் உன்னைய போன முறை ரிவைவ் பண்ணிட்டேன் அதனால இப்ப என்கிட்ட இல்ல ஓ உன்கிட்ட இல்லையா அப்ப நல்ல இயற்கை மலையா இருக்கு இங்கே என்ன பண்ணுவோம் நம்ம படுத்து இயற்கையை ரசிக்கலாம் ஏதோ இப்படி படுத்துட்டு இருக்காமா யாய் ஐயோ பின்ன ஏன்ட்ட ராபக்ஸ் இல்லடா இருந்தா நீ ரிவைவ் பண்ண இல்லனா இப்படியே படுத்துட்டு இருப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஐயோ இந்த யாரை பதவிய பேக் பண்ண காலி பண்ண போட மாட்டா போல இருக்குது டேய் நாங்க ரிவைவ் வர வரைக்கும் மாடா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அதானே இது பாருங்க மக்களே அப்படியே வெயிட் பண்ணி நம்ம எந்திரிச்சதும் போட்டு தடதுக்கு திருப்பி அட்டாக் பண்ண வந்துட்டாங்க நல்லாவே இவங்க கதையெல்லாம் முடிச்சு விட்டாச்சு எவ்வளவு போராட வேண்டியதா இருக்கு இவங்க கிட்ட ஆஹா மழை வரதுனால நெருப்பு கூட பத்தக்க முடியல எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்னைக்கான ராத்திரி கடக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆமா மக்களே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்யறதுனால ஆல்ரெடி நம்மளால கொளுத்த முடியாது ஆல்ரெடி அது அணைஞ்சு போனதுக்கு நிறைய எனிமீஸ் வந்துட்டாங்க சோ இன்னைக்கு வந்து டஃபா இருக்க போது அது மட்டும் இல்லாம இதுல ரிவைவ் பண்றதுக்கு பேண்டேஜஸ்னு ஒண்ணு வச்சிருக்கதா சொல்றாங்க பட் நான் தேடின வரைக்கும் எனக்கு கிடைக்கல நம்ம கண்டென்ட்காக இவ்வளவு தூரம் வந்துட்டோம் இது அவுட் ஆயிட்டா வேஸ்டா போயிடும் அப்படின்றதுக்காக வேற வழியே இல்லாம ராபக்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் சோ நீங்க யாருமே வந்து தேவையில்லாம ராபக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க பேண்டேஜஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க அதே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க மணி வேஸ்ட் பண்ணாதீங்க ஆமா மக்களே ஓசில கொடுத்தா மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க அத விட்டுட்டு பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து கேமுக்கு போட்டீங்க பிச்சி பிச்சி அவ்வளவு வர்த் இல்ல மக்களே கேம்ஸ்க்காகலாம் ரொம்ப வந்து மணி வேஸ்ட் பண்ணக்கூடாது ஓகே நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹெல்த் ஏத்துறது பெரிஸ் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி பண்ணுவோம் ஏன்னா எனக்கு வெளியே போய் நம்ம எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்குலாம் வாய்ப்பே இல்ல யாய் என்கிட்ட செடி பழம் ரொம்ப கம்மியா இருக்குது அத பறிக்க வந்திருக்கேன் இது வந்துறேன் சரி ஓகே மக்களே அவன் அங்க போயிட்டு செரிஸ்லாம் வந்து பறிச்சுட்டு வரட்டும் நைட் ஃபால் ஆயிடுச்சு ஐயோ சம்பவம் ஆரம்பிக்க போதே கடவுளே நீங்க தான் என் பேங்க் அக்கவுண்ட் இவக்கிட்ட காப்பாத்துறோம் அது ஏதோ வந்து ஓட முடியாம ஒரு மாதிரி குறுக்க ஓடிருச்சு அதுல ஹெச்பி வேற போயிருச்சு அதுக்குள்ள இவன் வேற ஆமா ஏன் இந்த பாம்புகள்லாம் உன்னைய துரத்தாம என்னைய மட்டும் துரத்துது அப்படிலாம் இல்லையடா என்னை கூட இங்க ஒரு பாம்பு துரத்துது எங்க பேர் நான் அதை அடிச்சுக்கிட்டு இருக்கேன் இருங்க மக்களே அவன் அப்படி என்ன துரத்துதுன்னு ரொம்ப பெருசா சொல்றானே இங்க நம்மளுக்கு 3 தான் இருக்கு இங்க பாருங்களா ஐயோ எவ்வளவு துரத்துது அவன டேய் ஏன்டா என்னைய மட்டும் துரத்திட்டு இருக்கீங்க அவ்வளவு துரத்துக்கடா ஐயோ விட மாட்டேங்கிறாங்களே ஒரு பட்டாளமே அவனை துரத்திக்கிட்டு இருக்கு மக்களே ஏன்னு எனக்கும் தெரியல ஒருவேளை அவன் வெள்ளை கலர் சட்டை போட்டிருக்கிறதுனால துரத்துதா இல்ல வேற ஏதாச்சும் ரீசன் இருக்கா டேய் என்னடா பண்ண குளுக்கு நானு ஐயோ எந்த பொண்ணு பின்னாடி வரானுங்களே ஒருவேளை அவன் தான் நம்மள ரிவைவ் பண்ணிட்டான் அப்படின்னு கண்டுபிடிச்சு அவனை அட்டாக் பண்றாங்களா என்ன கான்செப்டே புரியல பட் இப்படியே ஓடிட்டு இருந்தா நம்ம பின்னாடி தான் அடிச்சுட்டு வந்துட வேண்டாம் ஐடி நேரா தாக்குது ஆனா மாட்டா நேரா அந்த பாம்புக்கு வாய்க்குள்ள போய்டும் போலகுதே அதெல்லாம் இல்ல எனக்கு ஹெச்பி அவ்வளவு போல மக்களே நான் முன்னாடி போய் மாட்டிட்டா மட்டும் தான் ஹெச்பி லாஸ் ஆகுது இல்லனா ஈஸியா அடிச்சிட்டே போலாம் மிஸ்டர் அடகொண்டா அவர்களே தோட்டத்தை தான் தோத்துறீங்க எதுக்கு ஏடிஎம் பண்ண கார்னர் பண்ணி தோத்துறீங்கன்னு சொன்னீங்களா நான் கொஞ்சம் நிம்மதியா ஓடுவல மான்ஸ்டர் வேவ் முடிஞ்சு போச்சு மக்களே இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் என்னது ஓவரா எங்க ஓவரா என் பின்னாடி பாரு ஒரு படையே தோத்துது அவனுக்கு மட்டும் இன்னும் ஓவர் இல்ல மக்களே அதெல்லாம் கதை முடிச்சு விட்டோம் அப்படின்னா அந்த மான்ஸ்டர் வேவும் வந்து ஓவர் ஆயிரும் மேடம் ஒரு நிமிஷம் பாம்பை போட்டு தள்ளுறது நிப்பாட்டிட்டு உங்க ஹெல்த் கொஞ்சம் பாருங்க யாய் உன் ஹெல்த் பாருடி யாரை கொண்டோலே அது நடுவுல பாம்பு வாய்க்கிட்ட போயிட்ட மக்களே அதனாலதான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பெரிஸ் எடுத்து ஹெல்த் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் அந்த அடகொண்டா உன்னை இன்னும் ஒரு போடு போடுனா போதும் நீ போய் சென்றப்ப
அது என்னமோ கரெக்ட் தான். கொஞ்சம் வந்து இன்னும் கேர்ஃபுல்லா விளையாடணும் மக்களே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாம்பு கிட்ட போய் அந்த மேப் எடுக்க போறோம். ரைட், ஓகே. கடகடன்னு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு மேப் எடுக்கிறதுக்கு போய்டுவோமா? ஓகே மக்களே, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லிங் ஷாட்லாம் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் கிராஃப்ட் பண்ணி வச்சிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம பாம்பை தேடி போறதை விட பாம்பை நம்மள தேடி வெளியே வர வச்சு போட்டு தரனா ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதே பாம்புகளை வெளிய வச்சு போட்டு தர போறியா? ஐடியா தான் இருக்குது. ஆனா இது வொர்க் அவுட் ஆகாம தெரியல. எப்படியும் பாம்பு 1 2 இல்ல 3ன்னு வரும் மக்களே. அதெல்லாம் வந்து நம்ம ஈஸியா அட்டாக் பண்ணி முடிச்சிடலாம். உள்ள போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கும்பலே சேர்ந்து நம்மள அட்டாக் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு வெளியே வர வைக்கிறதா பெஸ்ட். இங்க பாத்தீங்கன்னா 1 தான் வருது. அப்ப சரி, இந்த ஐடியா வந்து வொர்க் அவுட் பண்ணிடுவோம். இங்க பாருங்க, திருப்பி வரதும் 2 இல்ல 3 அந்த மாதிரி கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்ல தான் வருது. நம்மளால ஈஸியா அட்டாக் பண்ணி அதோட HP எல்லாம் குறைச்சு விட்டுற முடியும். வாங்கடா 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 வாங்கடா, போடு போடு. எத்தனை பேர் வந்தாலும் சும்மா சொல்லிட்டு அடிப்போம்ல. கலர் கோழி பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு மக்களே. சரி இருங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிளான் பண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா பாம்பு வெளியே வர வச்சு நம்மளும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கோம். இதுனா கொஞ்சம் கும்பலா வந்துருச்சு போல. எனக்கு வந்தோனே உன் ஹெல்த் பாதி போயிடுச்சு. நீ அடிக்கிறியா இல்ல அந்த பாம்பை கிட்ட அடி வாங்குறியா? அது ரெண்டும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு கொஞ்சம் மேல பட்டுருச்சு மக்களே. வேற ஒண்ணும் கிடையாது. கொஞ்சம் வெளியே போயிருவோம், பெரிஸ் எடுத்துக்கலாம். தம்பி நாங்கள யாரும் தெரியுமா? நாங்கள அப்படி இந்த வாங்கிக்க. சொல்லி முடிச்சதா? இருங்க மக்களே, பெரிஸ் எடுக்க கூட அதுங்க டைம் விடல. இப்போ ஓரமா நம்ம பெரிஸ் எடுத்து HP ஏத்திட்டு அதுக்கப்புறம் திருப்பி அட்டாக் பண்ணுவோம். பரவாயில்ல, இந்த ஸ்லிங் ஷாட் நல்ல செய்யுது. ஆமா மக்களே, ஸ்லிங் ஷாட் வந்து நல்லா வேலை செய்யும். பட் என்னன்னா HP கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அதுதான் வந்து கொஞ்சம் டிராபேக். சூப்பர், எல்லா பாம்பையும் போட்டு வச்சு சீக்கிரமா போயிட்டு மேப் எடு. ஆஹா, இது 30 செகண்ட்ல இருட்ட வர போதா? ஐயோ, நம்ம அதுக்குள்ள பேசிக் போணும். சீக்கிரமா வா. அதாவது என்னதான் எந்த பொருளை கலெக்ட் பண்ணாலும் இந்த நைட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டாலே கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருக்கு. அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நம்மள இதை விட டார்ச்சர் பண்ணுதுங்க. சீக்கிரமா வா, இது 25 செகண்ட் ஆகுது. கடைசி நேரத்துல அந்த பேய் நம்மளே போட்டு தள்ளுற போகுது. சீக்கிரமா வா. ஆமால, அந்த பேய் வேற திடீர்னு மறந்துட்டேன். எஸ்கேப் ஆற நேரத்துல போய் அவுட் ஆயிட கூடாது. போலாம் போலாம் போலாம், ஓடியா ஓடியா ஓடியா. ஓகே மக்களே, கடகடன்னு நம்ம பேஸ்க்கு போயிடுவோம். பேஸ்க்கு போயிட்டு இந்த வேவ் மட்டும் சர்வே பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்து அந்த போட்லாம் ரெடி பண்ணி நம்ம எஸ்கேப் பண்றதுக்கான வேலையை ஆரம்பிச்சிடலாம். நல்ல வேலை, வரும்போது எதுக்கோ தீப்பந்தம் இருக்கட்டும் எடுத்துட்டு வந்தேன். ஆமா, உன்கிட்ட தீப்பந்தம் இல்லையா? சொல்லவே இல்ல மக்களே தீப்பந்தத்தை பத்தி. பட் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம அப்படியே வந்து சேஃபா பேஸ்க்கு போய்க்கலாம். யாய், பேஸ் வரைக்கும் என் கூடவே வா. அப்பதான் உன் விக்கெட்டை காப்பாத்தி முடியும். எங்கடி போயிட்ட? உன் கூட வந்தாதான் என் விக்கெட் போகும். ஏன்னா எல்லா மான்ஸ்டரும் உன்னையே தான் துரத்தும். நான் வந்து சேஃபா தான் இருப்பேன். பாருங்க மக்களே, சொல்லல இப்ப இருக்கிற மான்ஸ்டர் எல்லாம் பாருங்க. இன்னைக்கு மட்டும் விக்கெட் காப்பாத்தினா போதும். நாளைக்கு எஸ்ஐ இல்ல. உட்றாதடா உட்றாத. இன்னும் few seconds அவன தோத்த ஆரம்பிச்சிரும் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு. டேய், ஐயோ, நேத்து பாம்புக்கு துரத்துன மாதிரி இடிக்குது. எட்டுக்கால் பூச்சிக்கு துரத்துறே. எட்டுக்கால் பூச்சா என்ன கொஞ்சம் பாருங்க மக்களே, பாம்பு கூட ஜாயின் பண்ணிருச்சு அந்த லைன்ல. டேய், ஏன்டா என்னைய மட்டும் ரவுண்ட் அடிச்சு துரத்துறீங்க? சொல்லு துரத்துக்கலாம்டா. மான்ஸ்டர் வேவ் ஓவரா மக்களே, இன்னும் கொஞ்சம் இருக்கிறத வந்து முடிச்சிட்டா போதும் நம்மளுக்கு. ஆமா, உனக்கு ஓவர். ஆனா எனக்கு ஓவர்ல. எனக்கு எப்ப இதுக்கெல்லாம் இந்த தொட்டது நிப்பாடுதோ அப்பதான் ஓவர். ஓகே மக்களே, நம்ம கிட்டத்தட்ட வந்து இருக்கிற முக்காவாசிக்கு மேல முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அதையும் முடிச்சிட்டா முடிஞ்சிருச்சு. நல்ல வேலை, செடி பழம் கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால ஹெல்த் ஏத்ததுக்கு வசதியா போச்சு. இல்லனா என்னால மைனத்துக்கு ஆகுறது. இதுக்கு தான் ஸ்டார்டிங்ல இருந்தே செரி பழம் வந்து கண்டிப்பா வேணும்னு சொல்லிட்டே இருந்த மக்களே. ஹெல்த்துக்கு வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்குது. நல்ல வேலை, விக்கெட் தப்பிச்சது. நாளைக்கு பொழுது விடிஞ்ச உடனே முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். இன்னும் ஒரு 20 செகண்ட்ஸ் தான் இருக்கு மக்களே. விடிச்சதும் நம்ம வந்து எஸ்கேப் ஆயிரலாம். ஐயோ, வயித்துல கடபட சப்பையா இருக்குது. ஓடி ஓடி எனக்கு ரொம்ப களைப்பாகுது. இரு, சிக்கன் 2 புடி புடிச்சறேன். டக்குன்னு சாப்பிட்டு வாடா, நம்ம கிளம்பலாம் வெளியே. இன்னும் கொஞ்சம் செகண்ட்ல பொழுது விடிய போகுது. ஓகே மக்களே, பொழுது விடியத்துக்குள்ள இன்னைக்கு நான் வீடியோ லைக் பண்ண பார்த்துட்டு இருந்தா மறக்காம லைக் போட்டு பாருங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகே மக்களே, நம்ம வந்து போட் சக்சஸ்ஃபுல்லா பில்ட் பண்ணி முடிச்சிட்டோம். டேய் மண்டையா, போட்ட பில் பண்ணியாச்சு. நாங்க இங்க இருந்து கிளம்பலாமா? Congratulations! You found every single missing part. நம்ம வந்து எல்லா மிஸ்ஸிங் பார்ட்டியும் சக்சஸ்ஃபுல்லா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்க்ராச்சுலேஷன்லாம் சொல்லி வாழ்த்திருக்கான். வந்துட்டேன். சூப்பர், கிளம்பலாமா? ஓகே மக்களே, நம்ம சக்சஸ்ஃபுல்லா இப்ப இந்த தீவை விட்டு எஸ்கேப் ஆக போற ஒரு லாங் ஜர்னி ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான், எஸ்கேப் ஆயிட்டோம். சூப்பர். நம்ம கூட அந்த மிஸ்டர் பீஸ்டையும் வந்து வேற வழி எல்லாம் ஏத்தியாச்சு. ஒரு ஹெல்ப்பும் பண்ணல. பட் அங்கங்க பொருள் இருக்குன்னு சொன்னாரு அப்படின்றது காரணத்துக்காக நம்மளோட போட்ல அவரையும் தூக்கி போட்டிருக்கோம். நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ டைம்ல தெரிஞ்சிருக்கோம் 1 ஹவருக்கு மேல கிட்டத்தட்ட வந்து 2 ஹவர்ஸ் கிட்ட இந்த கேம் வந்து நம்ம ப்ளே பண்ணிருக்கோம். இதனால மட்டும் தான் வந்து அவுட் ஆகும்போது ரொம்ப லென்த்தா போகுது அப்படின்னு சொல்லிட்டு ராபக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணதெல்லாம். மத்தபடி வந்து ராபக்ஸ்லாம் அவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. இந்த கேம் ஆனா ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறதுக்கு செம ஃபன்னா இருக்கு, செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. டஃப்னஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம்ப் ஃபயர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் வருது பாத்தீங்களா மான்ஸ்டர் வேவ், அது வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு. கூட்டமா அட்டாக் பண்ணும்போது ஒரு அந்த த்ரில் வந்து வேற லெவல்ல இருக்கு. நீங்க சும்மா ட்ரை பண்ணி வேணா பாருங்க. இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்திருந்த எல்லா செல்லக்குட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.